ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பெத்தாச்சி குடியிருப்பு. ஜெகன் நான் ஸ்ட்ரைக்ல கேசவன். பெத்தாச்சி குடியிருப்பு பேட்டிங் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் போடா. கண்ணுக்குட்டி பாருக்கே பிரதர்ஸ் வந்து ரெண்டு பேர் கமிட்டி. மழை வர்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பாருக். டாட் பால் செகண்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் குட் ஃப்ரீ ஹிட் பால். ஜெகன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். இப்போ விட்டாருங்க. 3 பந்து ஒரே இடத்துல போட்டிருக்காரு. 3 பந்தையுமே அடிக்கல. அடிக்கக்கூடிய பந்தை விட்டுருக்காரு ஜெகன். அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காரு ஜெகன். 1 2 பார்க்கணும். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் த்ரோ 2-3 ஆக்கியிருக்காங்க. அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து டாட் அவுலே. லாஸ்ட் பால் ஃபீல்ட். ஒரு ரன் மட்டும். ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 5, விக்கெட் இழப்பின்றி 5 ரன் அடிச்சிருக்காங்க. டோர் போடா அசோக். அடுத்து ஒரு ஸ்லோயர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குட் பால். 6 பந்தையும் தூக்கி போட்டு கீப்பர் வந்துட்டாரு பாருக் கண்ணுக்குட்டி. அவர் இடத்த நிரப்ப அசோக் அவரும் தூக்கி போட்டுட்ருக்காரு. ஒயிட் பால் கேட்ச். நல்ல கேட்ச். அவுட். விக்கெட் எடுத்திருக்காரு அசோக் ராஜா பெத்தாச்சி குடியிருப்புக்கு. அசோக் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. ஒரு ஒயிட் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. உல்டாஸா போட்டிருக்காருங்க ஸ்டம்பில். அடுத்த விக்கெட் எடுத்திருக்காரு அசோக். அடுத்த பேட்ஸ்மேன் விஜய். அசோக் விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்குது. மழை வர்ற மாதிரி இருந்தாலும் மேட்ச் விறுவிறுப்பாக இருக்குது. காற்று மழையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒயிட் போட்டிருக்காரு. ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காரு. ஒயிட் போட்டு விக்கெட் எடுக்கிறது. என்ன பண்ணுறாரு பாப்பா. அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காரு ஃபீல்டர் அசோக். ஆகாஷ் வந்துட்டாரு. ஃபுட்பாலே விளாண்டாருங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து விக்கெட் மிஸ்ஸுங்க. ஸ்டம்பை மிஸ் பண்ணிருக்கு சொல்லணும் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. அசோக் சிக்கனமா போட்டு முடிச்சிருக்காரு. 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 9 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து பெத்தாச்சி குடியிருப்பு. கூட காளிமுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புக்காக பவுலர் ஓ. அடுத்த பந்து 3வது ஓவர் காளிமுத்து நல்லா போட்டிருக்காரு. நல்லாவே அடிச்சிருக்காரு. லெக் சைடுல கேட்ச் ஆன் பார்க்கணுங்க. மின்னல் வேகத்துல வந்து கேட்ச் எடுத்திருக்காருங்க வளர்ந்த மனிதன். 6.5. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அணி கேப்டன் ஈஸ்வரன். ஒயிட் பால் லெக் சைடுல அடிக்கிறது. கேட்ச் ஆன் வந்து அங்க போயிட்டாவே கேட்சுங்க. அழகா எடுத்திருக்காருங்க. அடுத்த விக்கெட்டுங்க. சின்ன மாடு செல்லம் அழைக்கிறாங்க. 2 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. முக்கியமான விக்கெட்டா முத்துக்குமார். காளிமுத்து டு முத்துக்குமார். முத்துக்குமார் டாட் விட்டுருக்கார். ஸ்டம்பிளே போட்டாருங்க. போல் கிளீன் போல். அருமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு காளி. மாடு அந்த பக்கம் பந்து போயிட்டா அவரை தாண்ட மாட்டேங்குதுங்க. அட்டகாசமான ஃபீல்டருங்க. சின்ன மாடு அருமையான ஃபீல்டருங்க. ஒரு லாஸ்ட் பால் விக்கெட். டாட்டோட ஓவர் முடிஞ்சிருக்கு. மழை வர இருப்பதால் பெத்தாச்சி குடியினர் காலதாமதம் இல்லாமல் திரளுக்குள் இறங்கிருங்க. இந்த கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருங்க.
அவருக்கு என்ன சிறந்த பவுலர் தானே. அருமையான கமிட்டி சார்பாக 101 வழங்கப்படுகிறது. பெத்தாஜி குடியிருப்புக்கு குமார் ஸ்ட்ரைக்கில், கண்ணுக்குட்டி நான் ஸ்ட்ரைக்கில் அசோக். 2 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அதிரடியான ஆட்டக்காரர் ஃபாரூக் ஃபர்ஸ்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் 1+1. பந்தே போடாமல் 2 ரன் ஆயிடுச்சு. ஃப்ரீ கிட் பால். அடுத்த பந்து இறகு வண்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கள். ரிவர்ஷிப் முறையில் அசோக் பவுண்டரி அடிச்சிருக்காரு. வந்து வைட். அடுத்த பந்து அதையும் ரிவர்ஷிப்பில் அடிச்சிருக்காரு. மிஸ் ஃபீல்ட். 4 தான் கண்டிப்பாக. அங்கே பால் நிற்காது. 4. 2 பவுண்டரி அடுத்தடுத்து அடிச்சிருக்காரு. மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப். சமநிலையில் உள்ளது.